அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் இந்த கீ செயினல் செய்து வச்சிருக்கிறேன். இன்றைக்கு கீ செயின் செய்து காட்ட போகிறேன். ஒவ்வொரு விதத்தில் கீ செயினல் எல்லாம் இருக்குது. இன்றைக்கு எல்லோருக்கும் இதயம் முக்கியமாக இருக்கிறதால இந்த கீ செயின் செய்து காட்ட போகிறேன். அதோட போன காணொளியில் ரோசாப்பூ பின்னி காட்டினா அதற்கான பூ காம்பு இந்த இதுவும் இன்றைக்கு செய்து காட்ட போகிறேன். நாங்கள் இதயம் பின்னுவோம். இதயம் பின்னுறதுக்கு இப்படி போட்டு 10 சங்கிலி போடுங்க. பத்து சங்கிலி போட்டாச்சு. இதுக்கு இப்படி 10 போட்டுட்டு இப்படியே திருப்பி இந்த இதுகளை விட்டு இப்படி எடுத்து இந்த 2 நூலையும் கலட்டி விட வேண்டியா. இது 2 நூல் மட்டும்தான். இப்படி எடுத்து இப்படி இறக்கி விடுங்க. ரோசா பூதலுக்கு சுற்றி கலட்டணும். இது சுற்றுறதில்லை. இப்படியே போட்டு இப்படியே 2 எடுக்கிறது. இதை நாங்கள் நிப்பாடி காட்டினா கொஞ்சம் உங்களுக்கு விளங்காது. அதனால் கொஞ்சம் நேரம் பின்னி காட்டுறேன். இப்படி ஒருக்கா பின்னின உடனே இப்படியே இங்கே திருப்பி போட்டு இதுவும் பிறகு திருப்பி போட்டு இதே மாதிரி ஒரு 4 தடவை பின்னணும். அதை பின்னிட்டு வரேன். இது பின்னியாச்சு. இது 1க்குள்ள 2 போட்டு இப்படி பின்னி இருக்கிறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 இது பின்னி இருக்கிறேன். இப்படி சர்ச்சாதரமாக பின்னி இருக்குது. இது 2க்குள்ள 2 கலட்டின பின்னல் தான் இந்த பின்னல். அதுக்கு பிறகு இங்கே 1 2 3 4 5
இங்காலும் 1 2 3 4 இங்காலும் 4 4 இருக்குது. இது நடு சென்டர். இந்த இதுக்குள்ள இந்த பின்னலை பின்னுங்க. இந்த கம்பியில் ஒரு தடவை முந்தி சுற்றி பின்னல் பின்னி இருக்கிறோம். இது 2 தடவை சுற்றணும். 2 தடவை சுற்றிட்டு 1 2 3 4 5 இந்த 5ஆவது இதுக்குள்ள இந்த இதை கரெக்டாக 5ஆவதுக்குள்ளே பின்னணும். இப்படி விட்டு இந்த நூலை எடுத்து இந்த நூல் வந்து இங்கே வரைக்கும் வாரத்துக்காக தான் கம்பியில் 2 தடவை சுற்றி இருக்கிறோம். 3 தடவை கலட்டணும் இந்த நூலை. இப்படி 2 கலட்டி பிறகு இந்த 2 எடுத்து பிறகு இந்த 2 எடுக்கணும். இதுதான் இந்த நீளமாகிறதுக்காக தான் இந்த பின்னல். இப்படி ஒரு சுற்று 2 சுற்று 2 சுற்று சுற்றிட்டு பின்னணும். இதே மாதிரி 2 2ஆக கலட்டணும். இது இந்த சின்ன இதாக இருக்கிறதால நாங்கள் கட் பண்ணி செய்தால் உங்களுக்கு விளங்காது. அதனால் இது கொஞ்சம் நேரம் காட்டுறேன். ஒன்று 2 3 4 5 7 இதுவும் 9 இது பின்னணும். 2 4 6 8 9 இதுவும் 9. நாங்கள் இதில் 10 செயின் போட்டு இதை பின்னி முடித்த நாங்கள் 10 போடுற போது 9 இடைவெளி தான் வரும். அந்த 9ஐ நாங்கள் இஞ்சால 4 பிரிக்கணும். 4 நடு சென்டர் 5க்குள்ளே இந்த பின்னலை பின்னணும். இதில் 10 போட்டு தொடங்கணும். அப்போ 9 இடைவெளி எங்களுக்கு வரும். இந்த இதுக்குள்ளே நாங்கள் 9 பின்னணும். இது பின்னிட்டு இந்த கரையில் கொண்டு போய் இந்த நூலை விட்டு இப்படி எடுத்து இதுக்குள்ளே விட்டு இப்படி நல்லா இதை இறுக்கிட்டு அப்படியே இந்த இதை வச்சுக்கொண்டு இது வந்து இதில் நடு சென்டர். இந்த இதுலேயும் நீங்கள் இந்த இதிலும் நடு சென்டராக பார்க்கணும். இதை நீங்கள் மடிச்சனாலும் பாருங்கள். பார்த்துட்டு இதில் இந்த சங்கிலி இல்லாததால் இது வந்து இதுதான் நடு சென்டர். இந்த நடு சென்டரில் வச்சு பின்னுவோம். இதுக்குள்ளும் அந்த 9 வரணும். இந்த நாங்கள் வந்து இப்படி 3 தடவை கலட்டுற மாதிரி பின்னணும். கொஞ்சம் லீவு கூட வந்துட்டு இது இங்கே 9 பின்னி இதில் கட்டின மாதிரி இங்கே இந்த பக்கத்துக்கும் இந்த 9 பின்னல் பின்னி கொண்டு வந்தாச்சு.
இப்போ இதையும் இந்த ஒட்டில் இதில் போட்டு கட்டின அப்புறம் இப்போ இந்த இதையும் வந்துட்டுது. இப்போ இதை வெட்டி போட்டு இப்படி இழுத்து விடுங்க. இழுத்துட்டு இதை இறக்கி விடுங்க. இப்போ இந்த இது பாதி பக்கம்தான் வந்திருக்குது. இங்கே நான் ஒரு பாதி பின்னி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த ரெண்டையும் நாங்கள் இப்படி ஒன்றா ஜாயின் பண்ணி பின்னோணும். ஜாயின் பண்ணி பின்னுறதுக்கு இதுக்குள்ள இது இப்படி கரெக்டாக வச்சு பின்னணும். இதை இப்படி இறுக்கி போட்டு இந்த ரெண்டையும் உண்டா போட்டு இப்படி ரெண்டு கிளாலையும் எடுத்து கொண்டு வந்து இந்த ரெண்டையும் இப்படி கலட்டி கொண்டு வரணும். இதை ஜாயின் பண்ணி கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணி பின்னி கொண்டு வரேன். இப்போ இதே மாதிரி இங்கே எல்லாம் கொஞ்சம் பின்னிட்டு காட்டுறேன் கொஞ்சம் இடத்துக்கு. இதெல்லாம் இந்த கரையெல்லாம் பின்னி கொண்டு வந்தாச்சு. இது பின்னிட்டேன். அதுக்கு பிறகு இந்த ஒரு கொஞ்சம் இடம் பின்ன வச்சிருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் இந்த பஞ்சு அல்லது இப்படி நூல் இதுகளை கொஞ்சம் உள்ளுக்கு வைக்கணும். இப்படி எல்லாம் இந்த இதுகளுக்கு இப்படி வையுங்க கொஞ்சம். இது கொஞ்சம் அடியில் இப்படி தள்ளி விட்டுட்டு இதை இப்படி வச்சு இப்படி போட்டு இந்த ஒரு கொஞ்சம் இடம் இருக்கிறதுக்கு இப்படியே பின்னுவோம். இதுவும் சேர்ந்து உள்ளுக்கு போயிட்டு இதுக்கு இன்னும் ஃபுல்லாக இறுக்கி இன்னும் கொஞ்சம் கூட வச்சுறனாலும் வச்சு பின்னுங்க.
இது ஜாயின் பண்ணி கொண்டு வரது கொஞ்சம் இப்படி கரெக்டாக பின்னிட்டு இந்த இதுகளை இப்படி தள்ளி விடுங்க. இப்படி தள்ளி போட்டு இதுகளுக்கு போட்ட மாதிரி இப்படி ஒரு செயினை போட்டு விட்டிங்கன்னா சரி, இது என் கீ செயின். இதோட முடிஞ்சது. நாங்கள் இது பின்னுவோம், இந்த காம்பு பின்னுவோம். இந்த காம்புக்கு 6 இப்படி 6 போட்டு இதில் இப்படி ஜாயின் பண்ணி போட்டு இந்த நூலை இதுக்களால் விட்டு இதுக்குள்ளே கொண்டு வாங்க. இதுக்குள்ளே கொண்டு வந்து இப்படி இறுக்கி போட்டு இது இந்த 6 சங்கிலி போட்டேன் நான். இது நிறையிற வரைக்கும் பின்னணும். இது எண்ணெய் தேவையில்லை. இந்த செயின் போட்ட அளவு நிறையும் வரையும் பின்னினா சரி. இது நிறைஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இதோட ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஒரு பின்னல், இந்த ஒரு சுற்று தான் இது. இப்போ இது அடுத்த இதுவும் பின்னணும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் இந்த இதழால் பின்னணும். இது பின்னின பிறகு இப்படி இப்படி 2 சங்கிலி எப்பயுமே நீங்கள் அந்த 2வது சுற்று 3வது சுற்று பின்னுற போது இந்த கரையில் போடுங்க. போட்டுட்டு இப்போ இந்த ஒரு செயினுக்குள்ளே 2 தடவை பின்னணும். இது வளமையாக நாங்கள் பின்னின அந்த பின்னெல்லாம்
இப்போ பாருங்கள், இந்த ஒவ்வொன்றுகளும் இந்த பின்னால் 2 தடவை பின்னி இருக்கிறேன். நீங்கள் இது வந்து சின்ன நான் இருக்கிறதால இதை விரித்து கொண்டு வரதுக்காக எப்போவுமே இந்த ஒன்றுக்குள்ளே 2 போடணும். இப்போ நான் இந்த இஞ்சி ஒரு சங்கிலிக்குள்ளே ஒன்றுக்குள்ளே 2 போட்டிருக்கிறேன், தெரியுது தானே? இப்போ நான் இதை பின்னிட்டு வரேன். இப்போ இந்த இது சுற்றி பின்னி கொண்டு வந்தாச்சு. ஒன்றுக்குள்ளே 2 போட்டு இப்போ இதை இதில் வச்சு கட்டுவோம். இப்போ இதில் வச்சு இந்த ஒன்று இந்த 2வது பின்னாலும் பின்னிட்டோம். இப்போ இந்த இதெல்லாம் பின்னுறதுக்கு பார்ப்போம். இதில் வந்து 8 சங்கிலி போடணும். இப்படி 8 போட்டுட்டு இப்படி திருப்பி பிடிச்சிக்கொண்டு இங்கே இந்த இதுக்குள்ளே விட்டு இது எடுத்து இங்கே இந்த 2 கலட்டணும். முதல் தடவை 2 கலட்டி பிறகு நீங்கள் 3 கலட்டணும். 2 கலட்டியாச்சு, 3 கலட்டிட்டு இது அடுத்த தடவையும் 3 கலட்டுவோம். அடுத்த தடவையும் 3 கலட்டிட்டு இது வந்து இது வந்து 4. முதல்ல 2 கலட்டி பிறகு 3 கலட்டி பிறகும் இந்த 3 தடவை 4 இது பின்னிட்டோம். இந்த கடைசி இதுக்கு இதில் 2 சுற்றி சுற்றணும். 2 சுற்றி இதுக்குள்ளே போட்டுட்டு 2 கலட்டி இது 2 கலட்டி இதுவும் கலட்டியாச்சு. என்னத்துக்காகனா இங்கே இருந்து ஒடுங்கி இங்கே விரிவாக கொண்டு வந்துட்டான். இப்போ இந்த இது பின்னின உடனே இங்கே இந்த அளவை பிடிச்சி கொண்டு இதுக்குள்ளே இப்படி போட்டு இந்த நூலை எடுத்து இப்படி கட்டினா தான் இந்த இது வந்திருக்குது. இன்னொன்று பின்னி காட்டுறேன். இதில் இருந்து இது இப்போ கட்டிட்டீங்க தானே, கட்டின இந்த இடத்துல இருந்து பிறகு இதில் 8 போடணும். இப்போ 8 போட்டுட்டுங்க இப்படியே பிடிச்சி கொண்டு இது 2 கலட்டியாச்சு. மூண்டை கழட்டியாச்சு. கடைசி இதுக்கு தான் 2 சுற்று. இப்போ இது உங்களுக்கு விளங்கிட்டு தானே, இதை இப்படியே இந்த பின்னி போட்டு இதை இப்படி பிடிங்க. இந்த அளவுக்கு இதுக்குள்ள கொழுவி இதுக்குள்ளே இப்படி இந்த நூலை எடுக்கணும். இப்படி நூலை எடுத்துகிட்டு இதை இறுக்கி விடுங்க. இங்கே இப்போ இந்த 2 இது வந்துட்டுது. இது வந்து 6 இதுக்கு சரியாக வரும். இதை நான் பின்னிட்டு வரேன்.
இங்கே இது சுற்றி பின்னி கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை வெட்டி போட்டு இதுக்குள்ளே போட்டு இப்படி கட்டிட்டு இந்த நூலை கொஞ்சம் இப்படி உள்ளுக்கு இப்படி போட்டு இதை இப்படி உள்ளுக்கு எடுத்து விடுங்க. உள்ளுக்கு எடுத்துட்டு இதை இவ்வளோத்தையும் வெட்டி விடலாம். இப்போ இது இதே மாதிரி இந்த இது ஒரே அளவில் பின்னியாச்சு. நீங்களும் இது பின்னும்போது இது 6 போட்டு இதை ஃபுல்லாக நிறைச்சிட்டு இந்த ஒன்று போட்டு ஒன்றுக்குள்ளே 2 போட்டு பின்னுங்க. அடுத்ததும் இது இந்த 2 போடுற போது இங்கே ஒடுங்கி இப்படியே விரிஞ்சு கொண்டு வரும். நான் சொன்ன மாதிரியே பின்னி கொண்டு வந்தால் இது எல்லாமே அந்த கரெக்டாக வந்தால் அமைஞ்சிடும். இந்த உங்களுக்கு இதுகளுக்குள்ள இடைவெளி வர இல்லை. இப்போ இந்த 6 இதுகளோட ஃபுல்லாக நிறைஞ்சிட்டுது. இப்படி பின்னினா பிறகு எடுத்து இந்த இவ்விடத்துல இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வையுங்க. அப்புறம் இதுக்குள்ள கொஞ்சம் இப்படி இப்படி வையுங்க. வந்து கொண்டு இப்படி வச்சு கரெக்டாக இப்படி அமர்த்தி இப்படி ஒட்டி விடுங்க. இதே மாதிரி இந்த 60 சங்கிலி போட்டு பின்னின ரோசா பூவுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரியே இதை செய்து இப்படி ஒட்டுனீங்கன்னா கரெக்டான அளவு. அடுத்த காணொளியில் இது கம்பியெல்லாம் வச்சு இது ஒரு பூச்சாடியாக செய்து காட்டுறேன். இப்போ இதோட இந்த ஊசி நீங்கள் புதுசாக பின்னுறார்கள் இப்படி இந்த அளவான நூல் பின்னுறதுக்கு இந்த ஊசி வாங்குங்க இந்த நம்பரில். புதுசாக பின்னல் பலகை இருக்கிற நீங்கள் 4.0 mm இந்த கம்பியை வாங்கி பழகுங்க. இதோடு எனது காணொளியை முடித்து கொள்ளுகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.